நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 345வது வீடியோ. இந்த வீடியோ கட்டாயம் போடணும்னு சொல்லிட்டு நேற்று மனசில் நினச்சிட்டு நேற்று ராத்திரி நான் தூங்கும்போது 12 மணி ஆகிடுது. ஏன்னா நெடுநாளைய நண்பரும் நம்ம பார்த்துக்க அடிக்கடி வந்துட்டு போகிறோம். அந்த காலத்தில் திரு கேசவன் 60 வயசு இருக்கும். அவர் பிரம்மச்சாரி, ஆஞ்சநேய உபாசகர், மாத்வர். அவர் அவர் அண்ணாவை கவனிச்சுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. அவர் அண்ணாவை கவனிச்சுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டார். அங்கேயே ஹி வாஸ் பீன் லாக்டு. ஸோ அண்ணாவுக்கு முடியாமல் போய் 1 மாதம் 2 மாதம் சொல்லிட்டு வருஷக்கணக்கில் ஆகிடுத்து. இப்போ 4-5 வருஷம் ஆகிடுத்து. மெட்ராஸ் வரவே முடியல அவரால். ஸோ ரொம்ப நிர்பந்தத்தை யாராக கூப்பிட்டாச்சா வரார். மற்ற ஜோசியருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கேசவன்றவர் ஒரு மனுஷன் ஃபோனில் உலகத்தில் எந்த பாகுதியில் இருந்தாலும் சரி ஃபோனில் பேசினாலே அவளுடைய ப்ராப்ளம் அன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ்ன்றது அங்கே தெரிஞ்சுடுவார். அப்போ ஏற்பட்ட தீர்க்கதரிசி மகான். ரொம்ப எதிர்பார்க்கவும் கிடையாது. அவருடைய பூஜா சத்காரியங்களுக்கு சிலதெல்லாம் யூஸ் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ அதுக்கு உண்டானதை நம்ம ஹெல்ப் பண்ணால் போதும். ஸோ மிச்சம் விளாட்டம் இத்தனை 10,000 உண்டு, 20,000 உண்டு, 5,000 உடம்புலாம் கிடையாது. அவர் ரொம்ப தன்மையான மனுஷர். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு. நேற்று கூட அம்மா உத்தரவு வந்து ராத்திரி நான் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். சரி, வீடியோவும் முடிஞ்சாச்சு. 10 மணிக்கு 10 ஆகிடுத்து. சரி, பால் சாப்பிட்டுட்டு உட்காந்தேன். டக்குன்னு அம்மா சொல்கிறேன், கேஷர்கிட்ட பண்ணி இவ்வளோ நாள் ஃபோன் எடுக்கிற இது வேறு வருஷக்கணக்கில் ஃபோன் எடுக்கலை. டக்குன்னு ஃபோன் எடுத்தார். என்னமோ அம்மா பண்ணுறல இல்லைப்பா, நான் ரொம்ப ரொம்ப டைடப் அப்படின்னார். அப்போ சில இதெல்லாம் கேசஸ்லாம் ரெஃபர்ட்டுக்கு உடனடியாக என்னுடைய சிஷ்யப்பை அமெரிக்காவில் இருக்கிட்ட பேசி அவரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணார் அந்த ஸ்பாட்டு. ராத்திரி 12 மணி, அந்த இந்தியன் டைம் 12 மணிக்கு ஹி இஸ் ஏபிள் டு சால்வ் ஹிஸ் ப்ராப்ளம் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ அவர் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காலத்தில் நிறைய பணம் கொடுங்கிற ஜனங்கள்கிட்ட நடுவில் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். பட் வி ஹேவ் டு ஃபைண்ட் டைம். நமக்கு நல்ல நேரம் தான் மாதிரி ஆட்கள் கான்டாக்ட்லாம் கிடைக்கும். அவருடைய கேசவனுடைய 2-3 இன்ஸ்டன்ட் ஐ வாண்ட் கோட் அபவுட் இஸ் பவர். அதுக்கு சொல்கிறதுக்காக மெயினாக டாப்பிக்கை போட்டேன் நான். எங்காத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டாக் அபவுட் அதர்ஸ். நான் ராஜராஜேஸ்வர் கோவிலில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் வருவார். அதுக்கு அவர் அப்போ ஐநாவரத்தில் இங்கே இருந்தார். அப்போ ஒரு நாள் கூட்டம் வச்சுருந்தேன் வந்தார். அப்போ ஒரு பணிமணியோட சிஷ்ய பொண்ணு தான் அவள் வந்திருக்கான்னு. ஸோ அவளை கூப்பிட்டார். அவர் எழுதாமல் உட்காந்தா, உனக்கு 2 பொண்ணு தான், நம்ம 2வது பொண்ணு கேஸ் ப்ராப்ளத்தில் இருக்கம்மா, அவளுக்கு 2ஆம் வர போகிறது, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அந்த குழந்தையான்னார். உண்மையாக நம்பினா நமக்கு 2 மாதத்தில் அவள் ஷீ கம்ப்யூட்டர் சூசைட் அந்த பொண்ணு. தோ ஹி வாண்ட் ஹர், அவள் அந்த சீரியஸ்னஸ் புரியல அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. அப்புறமா இன்னொரு பையன் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான். அந்த முதல்ல பையன் அவன் அமெரிக்காவில் இருக்கான். பேரை சொல்ல விரும்பலை. இப்போ நான் சம் பீப்புள் லைக் சம் பீப்புள் மே நாட் லைக் ரெஃபரிங் த நேம்ஸ். அப்போ வந்தான். அப்போ சொன்னால், நீ நடிகர் பிரசாந்த் மாதிரி இருக்க நீ நினச்சிட்டு சினிமாவில் எல்லாம் ட்ரை பண்ணுற அதெல்லாம் கிடைக்காது உனக்கு. யூ ஆர் ட்ரையிங் இன் பிக் ஐடி கம்பெனி இன் அமெரிக்கா. அது அப்ளை பண்ணுங்க, உடனடியாக கிடச்சேன். ஹீ வென்ட் அமெரிக்கா, ஹி காட் மேரிட், நவ் இஸ் செட்டில்டு இன் அமெரிக்கா. திஸ் இஸ் ஹேப்பன். இதெல்லாம் டெஸ்ட் கேஸஸ் சொல்கிறேன். எப்படி தீர்க்கதரிசி தரம் சொல்கிறது போது, என்னோட மைத்துனர் அவள் ஆலப்பாக்கத்தில் இருக்கா. என் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவத்துக்கு ஐஷம் பண்ணான் இவரை. அப்போ சொன்னால், உங்கள் 2 குழந்தைகளும் அப்ராடில் இருக்கா இல்லையா? ஆமாம், அவள் சிங்கப்பூரில் இருந்தா. அப்போ சொன்னால், பெரிய பையனுக்கு இன்னும் 2 மந்த்தில் வயிற்றில் ப்ராப்ளம் வரப்போகுது. அவன் எனக்கு கத்தி போடணும் வயிற்றில் அவனுக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்ட்டார் மச்சினர். ஸோ இப்படி ஆகிடுது. கரெக்டாக 2 மாதத்தில் அவனுக்கு அந்த அப்பெண்டிசைட்ஸ் ரொம்ப சீரியஸ் லெவல். அங்கே ஆப்ரேஷன், சிங்கப்பூர்லாம் ஆப்ரேஷன் பண்ண ரொம்ப காஸ்ட்லி ஆகும்னு சொல்லிவிட்டு ஆல் த வே வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப் இம்மீடியட்லி ரெஸ்ட் சென்னை விஜயா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான் அவனை. அப்புறமா அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷனுக்கு இந்த அப்பெண்டிசைட்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது அவனுக்கு. இது 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னார் அவர், வித்தவுட் சீயிங் இஸ் ஹாரோஸ்கோப். இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் டெஸ்ட் கேஸஸ், சிலதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அது மாதிரி. இதனால்
அவர் சொல்லிக் கொடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணங்கள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் இது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலாம் ஆரம்பித்து கொடுத்து நல்லா ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு அதெல்லாம். ஸோ ட்ரிச்சியில் இஸ் பீன் மச் அசோசியேட்டட் வித் பிக் பீப்புள். இன்றைக்கி இப்போ காலையில் பேசும்போது கூட ஐ மீன் கோயம்புத்தூர் ராஜா அப்படின்னார். ஆற்றுக்கு வர சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது ஏன் பொழுதுனால கான்ட்ராக்ட் இல்லாமல் போயிடுது எனக்கு. திரும்ப சொல்கிறேன் நான், நாட் டு ரெஃபர் டு அப்படிலாம் இல்லை. நான் ட்ரை பண்ணாமல் எடுக்கலைன்னா he was being tied up with his brother, ஏஜ்டு பிரதரை கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். இப்போ வரார் இங்கே வெளியில். சரி மெட்ராஸ் ரொம்ப கட்டாயம் வந்துடுண்டா, ஆற்றுல வந்து தங்குறேன், நீ ரசம் பண்ணி நான் சாப்பிட்ணுன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இன்னும் பெரிய தெய்வீக அனுபவப்பட்டவர், மற்ற வாழ்க்கை கிடையாது. வித்தவுட் எனி ரெஃபரன்ஸை பற்றி நீ நட்சத்திரம் பேர் தெரியலன்னா கூட சரி லக்னத்தை வச்சு டக்குன்னு போட்டு அங்கேயே சொல்லுவார் ஊர்லேருந்து. ஸோ அப்புறம் அவளுக்கு உண்டான நம்ம நியாயமானது வந்து எப்பயுமே இது டாக்டர் யோசியா அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவளுக்கு உண்டான காணிக்கை கொடுத்துடணும். அதை வந்து நிறைய பேர் ஏமாத்துறா, அது அங்கே போய் மாட்டிக்க வேண்டாம், நிறைய பணம் கொடுக்காட்டும் போக வேண்டாம். இவர் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் வியூவர்ஸு, those who are need of him can make use of him. His name is கேசவன். ஸோ பின்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன், 2 நம்பர் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து முதல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், கீழே ஆர்டினரி நம்பர். ஸோ சாயந்தரம் 7 மணிக்கு கூப்பிட சொல்லுங்க யார் இருந்தாலும் இருக்கார். தோஸ் ஹூவர் இட்ஸ் இன்ட்ரெஸ்டட் கேன் கால் ஹிம் பை ஈவினிங். நான் அரியத்துறையெல்லாம் வந்திருக்கேன். சிவராத்திரிக்கு வந்து எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே சொன்னார். உனக்கு இது உனக்கு அதுன்னு சொன்னார். அப்படியே நடக்கும் அது. ஏன்னா அது வந்து தெய்வ அருள் பெற்றவா தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயங்களை. ஸோ ஹி ஹஸ் பீன் பிளஸ்ட் பை காட் ஹனுமான். அவர் வந்து ஆஞ்சநேய பக்தர், பிரம்மச்சாரி, ரொம்ப வெரி பவர்ஃபுல் பர்சன். அதை நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த டிவைனில் இது இருந்தால் தான் பண்ண முடியும். தான் அவர் திரு கேசவன். அவர் வந்து இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸுக்கு இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார் இப்போ. ஆனால் இப்போ வந்திருக்கார் கோயம்புத்தூரில் 2-3 நாள் இருப்பார் போல இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் ஹிம் ஓவர் ஃபோன் பை 7 o'clock ஆல்சோ. யூ கேன் ஆல்சோ ட்ரை இந்த மீன் டைம் எனி ப்ராப்ளம் யூ கேன் டிஸ்கஸ் வித் ஹிம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வெரி ரேர். கை விட்டு விரலை விட்டு எண்ணலாம். ஸோ பட் நிறைய பேர் பணம் நிறையா சம்பாதிக்கலாம். இவெல்லாம் அந்த மாதிரிலாம் பணத்துக்காக ஆசைப்படுறவர் கிடையாது. சத்காரியத்துக்கு யூஸ் பண்ணுவார். ஸோ இவரோட தொடர்பு உள்ளவா வந்து டெஃபினெட்லி சில ஃபேமிலிக்கு 25 வருஷம் 30 வருஷமாலாம் வந்து ஃபேமிலி கைடாகவே இருக்கார் அவர். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி மந்திரிமார்கள்லாம் வச்சுருப்பா, ஜோசியாக வச்சுருப்பா. மணி மந்திரம் ஔஷதம் இருக்குது. இந்த இதில் வந்து மணின்னா நவரத்ன மணிகள் போட்டு சில ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மந்திரங்கள் பெரிய எக்ஸ்பெக்ட் இது. ஸோ மந்திரத்தை சால்வ் பண்ணுவாள். ஔஷதங்கிறது மெடிசன். ஸோ இந்த சித்த ஆயுர்வேதிக் மெடிசன் அதெல்லாம். ஸோ இவர் கேஷவனை பொறுத்த வரைக்கும் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தி 3 fields. நான் கேட்குறேங்க, 100% கேரண்டியாக தர முடியும் நான். நல்ல தன்மையான மனிதர். எல்லாருக்கும் வந்து மனைவியெல்லாம் உயிரோடு இருக்கும்போது வித்தவுட் கன்சல்டிங் ஹிம் ஷி வில் நாட் டேக் எனி டெசிஷன். அந்த மாதிரி இருந்தவர். அதில் வந்து தங்குவார் சென்னை வரும்போது. இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆள் இல்லையே கஷ்டமாக இருக்குது எனக்கு. நிறைய அதாவது பிரச்சனை இல்லாத மனுஷாலே உலகத்தில் கிடையாது. என்ன தான் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணினாலும் கர்ம பலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஹவு டு கம் அவுட் என்று இவாளை கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஸோ இவா வந்து அந்த நாட்டை அவுத்து விட்டுருவாள். அதுக்கு வந்து வி ரிக்வயர்ஸ் சச் கைடிங் ஸ்பிரிட் லைக் மிஸ்டர் கேசவன். நான் வந்து தெய்வ அருள் பெற்றவர், ஆஞ்சநேயருடைய அருள் பெற்றவர். நல்ல ஜெபம் பண்ணி இல்லைன்னா அங்கே உட்காந்துருந்து இன்னைக்கு காலையில் ஒன்று இன்சிடென்ட் நடந்த காலத்தில் எங்கள் மேஸ்திரி ஆறுமுகம் அரியத்துறையில் மாடிப்படிலாம் கட்டத்துக்கு வந்துருக்கார். பேஷண்ட்டே இருந்தார். சாமி எனக்கு நல்ல ஜோசியை சொல்கிறேன், பேஷண்ட்டே இருக்கேன், எனக்கு கேட்டு சொல்லு சாமி, நான் உன் மனசில் ஒன்று வச்சுருக்கேன், நடக்க சொல்ல சொல்கிறாரு. சரி நான் போய்ட்டு ஃபோனை போட்டு கையில் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. சாமி அந்த மாதிரி நமஸ்காரம் சாமி, எம்ஏ ஆறுமுகம் அப்படின்னாரு. என்ன ஆறுமுகம் என்ன வேணுங்க? இல்லை நான் உன் மனசில் வச்சுருக்கேன், என்னை வீடு வாங்கிறத வச்சு தான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள்
அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொன்னார், தினம் ஒரு பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணுறது நீங்கள், பெரிய சைஸ் பிள்ளையார் அது, சின்ன பிள்ளையார் இல்லை, அந்த பிள்ளையார் தினம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிள்ளையார் அந்த கோவில்லேருந்து பக்கத்துலேயே ஒரு கிரகத்தை பார்த்துருக்காரு, நீங்கள் போய் கேட்டால் உடனடியாக கொடுத்துருவான்னாரு. இன்னைக்கு காலையில் இருந்தது. ஸோ த டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன் ஃபார் ஃபைனலைசேஷன் த ஹவுஸ் ஃபார் ஹிம் டு பர்ச்சேஸ். அப்புறம் சொன்னார், நான் இன்னொரு இடத்துல பார்த்துருக்கேன், இது முதல்ல முடிங்க, அந்த